வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம புதுசா லான்ச் பண்ணியிருக்க ஆல்ஃபா டெட் P2 இண்டிகேட்டர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்? இதுல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்? ஸோ இத எப்படி எவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியா நம்மளால யூஸ் பண்ண முடியுன்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டேஷ்போர்ட் குடுத்துருக்கோம். இந்த டேஷ்போர்டுக்குமே நம்ம வந்து ஹைட் பண்ற, வியூ பண்ற ஆப்ஷன் குடுத்துருக்கோம். ஸோ வந்து நம்ம சார்ட்ட வந்து ஃபுல்லா பார்க்கணும்னா, நம்ம ஹைட் பண்ணிட்டு நம்ம சார்ட்ட ஃபுல் ஸ்க்ரீன் பார்த்துக்கலாம். வேணும் அப்படின்னும்போது நம்ம சார்ட்ட டேஷ்போர்ட ஹை குடுத்து வியூ குடுத்துட்டு, ஷோ குடுத்துட்டு நம்ம டேஷ்போர்ட் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சிம்பல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதோட லைவ் பிரைஸ் என்ன அப்படின்றத காமிக்கும். அதே போல உங்களுக்கு என்ட்ரி வந்து என்ன என்ட்ரி இப்போ பை அப்படின்னா டேஷ்போர்டோட கலர் வந்து கிரீன் கலர்லையும், அதே போல் செல் அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்டு கலர் வந்து ரெட்லேயும் இருக்கும். ஓகேங்களா? என்ட்ரியோட ப்ரைஸ் என்ன, என்ன டைமுக்கு என்ட்ரி வந்துச்சு, அதே போல் டார்கெட் எவ்வளோ, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்றத இங்கே காமிக்கும். அதோட ஸ்டேட்டஸ் என்ன. இப்போ பை ஆக்டிவ்ல இருந்துச்சுன்னா பை ஆக்டிவ் இருக்கும், செல் ஆக்டிவ் இருந்துச்சுன்னா செல் ஆக்டிவ் இருக்கும். டார்கெட் கொடுத்தேன்னா டார்கெட் ஹிட்டு, இல்லை ஸ்டாப் லாஸ் கொடுத்தா ஸ்டாப் லாஸ் ஹிட்டுன்னு வந்துடும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க செக்மெண்ட் செலக்ட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம என்ன செக்மெண்ட்ல நம்ம சார்ட் பார்க்குறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம என்எஸ்சி ஃபியூச்சர்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம என்எஸ்சி எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர் இருக்கலாம், இதை கொடுத்துக்கலாம். இல்லை டிஃபால்ட் ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ டிஃபால்ட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக எல்லா சிம்பிளுக்குமே அதை யூஸ் பண்ணலாம். டிஃபால்ட் சிம்பிள்ஸ் வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிம்பிளுக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை நம்ம என்எஸ்சி கேஷில் பார்க்கணும்னா என்எஸ்சி கேஷ் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ஐயூஎஸ்டி சிம்பிள் பார்க்கணும்னா எக்ஸ்ஐயூஎஸ்டிக்கும் பிடிசி யூஎஸ்டிக்கும் தனியாக நம்ம வந்து அந்த அந்த பர்டிகுலர் சிம்பிளுக்கு மட்டும் தனியாக நம்ம வந்து மார்க்கெட் மார்க்கெட் செக்மெண்ட் வந்து நம்ம தனியாக வச்சுருக்கோம். ஸோ நம்ம எக்ஸ்ஐயூஎஸ்டி பார்க்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிடிசி பார்க்கும்போது பிடிசி யூஎஸ்டி பார்க்கும்போது இதை பார்த்துக்கலாம். மற்ற கரன்சி பேரிஸ்க்கு வந்து இதை நம்ம கரன்சி யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் என்எஸ்சி நிஃப்டி ஆப்ஷன்ஸ், பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ், சென்செக்ஸ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதே போல் இங்கே தீம் பட்டன் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டோடைய தீம் உங்களுக்கு வந்து டார்க் தீமாக வேணும், சார்ட் வந்து பேக்ரவுண்ட் வந்து நம்ம டார்க்காக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த டார்க் தீம் வச்சு பார்த்துக்கலாம். இல்லை சார்ட்டோட பேக்ரவுண்ட் வந்து லைட்டாக வேணும் அப்படின்னா லைட் கலர் வேணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா லைட் கலருக்கு மாறிடும். ஓகேங்களா? இங்கே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கேண்டில் கலர் வந்து இது வந்து கஸ்டமைஸ்டு கேண்டில் கலர். ஸோ ட்ரெண்ட் வந்து என்ட்ரி வந்து பையில் இருக்குது, ட்ரெண்டு பையில் இருக்குன்னா உங்களுக்கு க்ரீன் கலர்லையும், என்ட்ரிஸ் இல்லாதப்போ உங்களுக்கு ஆஷ் கலர்லையும் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே போல் இல்லை எனக்கு நார்மல் கேண்டில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கேண்டில் ஆன் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது ஆஃப் ஆகிடும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து நார்மல் கேண்டில்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதே போல் ஒரு என்ட்ரி வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பை ஏரோவும், பை வந்துச்சுன்னா பை ஏரோவும், அப்படின்னு அப் ஏரோவும், செல் வந்துச்சு அப்படின்னா டவுன் ஏரோவும் கொடுக்கும். அதே போல் டார்கெட் கொடுத்துச்சு அப்படின்னா இது மாதிரி டிக் மார்க்கும், சப்போஸ் ஸ்டாப் லாஸ் கொடுத்துச்சுன்னா அது மாதிரி கிராஸ் மார்க்கும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இன்னைக்கு இந்த நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் வந்து ஒரு 2 பை கொடுத்துருக்கு, ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? அதே போல் டார்கெட் ஸ்டாப் லாஸ் வேல்யூஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஈவன் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் இருக்குன்னா ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 to 100 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் வராது. ஓகேங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லைன், டார்கெட் லைன், ஸ்டாப் லாஸ் லைன் வந்து காமிக்கும். ஸோ உங்களுக்கு சார்ட்டில் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைம் ஃப்ரேமில் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இன்ட்ராடே, இது வந்து பியூராக இன்ட்ராடேக்காக ஒரு ரெடி பண்ண ஒரு இண்டிகேட்டர். ஸோ 1 மினிட், 5 மினிட், 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்மளுடைய என்ட்ரி எவ்வளோக்கு ஒரு என்ட்ரி நம்ம அதிகமாக எடுப்போம், கம்மியாக எடுப்போன்றதை பொறுத்து நம்ம இந்த டைம் ஃப்ரேம் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குறது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அதிகமான என்ட்ரிஸ் வரும். அதே போல் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கம்மியான என்ட்ரிஸ் வரும். ஸோ ஆவரேஜான ஒரு என்ட்ரி பார்க்கணும் அப்படின்னா நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்துக்கலாம். அதே போல் நமக்கு வந்து இது சின்ன சின்ன ட்ரேட் கொடுக்கும்ன்றதுனால நம்ம 1 or 2 ட்ரேட்ஸ் ப்ராஃபிட்டில் புக் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை கண்டினியூஸாக பார்க்குறோன்னா ஓவரால் எல்லா ட்ரேடும் எடுக்கிறோம்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பேஸ்டு ஒரு இண்டிகேட்டர். ஸோ அதனால் உங்களுக்கு பை ட்ரெண்டில் இருந்ததுன்னா பை என்ட்ரி கொடுத்து டார்கெட் கொடுக்குறேன்னா சின்ன சின்ன ட்ரேட்ஸ் கொடுக்கும். ஸோ பை என்ட்ரி கொடுத்து டார்கெட் கொடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு பை என்ட்ரி சிக்னல் வந்து பையில் இருக்குன்னா உங்களுக்கு அகைன் பை கொடுக்கும். அகைன் வந்து திரும்பவும் பையில் இருக்குன்னா அகைன் பை கொடுக்கும்.
ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் வந்து செல்லுக்கிட்ட வந்து என்ட்ரிஸ் வந்து செல்லுக்கு மாறும். அதே போல் நெக்ஸ்ட்டு நம்ம புதுசாக ஒரு என்ட்ரியோ இல்லை டார்கெட்டோ இல்லை ஸ்டாப் லாஸோ கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அலர்ட்ஸ் வரும். புது என்ட்ரி வருதுன்னா என்ட்ரியோட அலர்ட் வரும். அதே போல் டார்கெட்டோ இல்லை ஸ்டாப் லாஸோ கொடுக்குதுன்னா டார்கெட் ஹிட்டு இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட்டு வந்து அலர்ட் வரும். ஸோ நம்ம வந்து சார்ட்டை செக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் திரும்பவும் இந்த இண்டிகேட்டரில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக ஒரு தடவை பார்த்துடலாம். இந்த இண்டிகேட்டரில் நம்ம டேஷ்போர்டு கொடுத்துருக்கோம். அதுக்கு ஹைட் அண்ட் ஷோ பட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து டேஷ்போர்ட் வேணும்னா வச்சு பார்த்துக்கலாம், இல்லைனா ஹைட் கொடுத்துக்கலாம். ஸோ டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அது என்ன சிம்பிள் பார்க்குறோம், அதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, இப்போது ட்ரெண்ட் வந்து சிக்னல் பை இருந்துச்சுன்னா டேஷ்போர்டு கலர் க்ரீன் கலர்லையும், செல் இருந்துச்சுன்னா ரெட் கலர்லையும் இருக்கும். அதேமாதிரி என்ட்ரியோட ப்ரைஸு, என்ட்ரி எந்த டைமுக்கு என்ட்ரி எடுத்துச்சு, அதோட டார்கெட் ப்ரைஸு, ஸ்டாப் லாஸ் ப்ரைஸு, கரண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோன்றது இங்கே காமிக்கும், ஸ்டேட்டஸ் என்னன்றது இங்கே காமிக்கும். அதே போல் மார்க்கெட் செக்மெண்ட் சூஸ் பண்ணுறது இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். கேண்டில் கலர் வேணும், கஸ்டமைஸ் கேண்டில் கலர் வேணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதேமாதிரி தீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் தீம் வேணுமா லைட் தீம் வேணுமான்றதை இங்கே கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் கலர் வந்து ட்ரெண்ட் வந்து ட்ரெண்ட் பையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு க்ரீன் கலர்லையும், செல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெட் கலர்லையும் இருக்கும். அதே போல் ட்ரெண்டு என்ட்ரிஸ் எதுவும் இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆஷ் கலரில் இருக்கும். ஓகேங்களா? அதே போல் பைக்கு வந்து பை ஏரோ வரும், செல்லுக்கு பைக்கு வந்து அப் ஏரோவும், செல்லுக்கு வந்து டவுன் ஏரோவும் வரும். அதே மாதிரி டார்கெட் கொடுத்துச்சுன்னா இந்த மாதிரி டிக் மார்க் வரும். சப்போஸ் ஸ்டாப் லாஸ் கொடுத்தோன்னா இந்த மாதிரி வந்து கிராஸ் மார்க் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட் டெமோ அவைலபிள் இருக்குது. டெமோ எங்களை ரீச் பண்ணுங்கள், டெமோ பாருங்கள். தேங்க்யூ.